ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா தேட்டருக்கு போக போகிறோம். ஒரு கிலோமீட்டருக்குள்ள என்ன ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேன். பொண்ணுமா பொண்ணுமா அது காலண்ட படி வச்சா நல்ல நேரத்தில் அப்படியே லைட் லைட்டா இருக்குது. எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது? போடு மேப்ல போடு. கபாலேஸ்வர் உள்ள இருக்கு, பீச் கிட்ட இருக்கு. தண்ணி குறடி. அப்பா நீங்க தான போ வாங்குங்க. கட்டினா அது தூங்க மாட்டேங்குது. தூங்க. நான் வேணா வேற சீட்ல போய் உட்கார்ந்துட்டேன். ஒரு தண்ணி சீட்டு போட்டு நல்லா போய் உட்காந்துங்க. இல்ல ஃபர்ஸ்ட் போட்டா தனி சீட், இப்ப எல்லாம் ஒரு சீட் தானே. அந்த ஒயின் ஷாப் வந்து அந்த கடை இதுக்கு ஆரம்பிச்சாங்க பார்த்தியா? இங்கே ஒயின் ஷாப் பக்கத்தில் ஒருத்தன் டீ கடை நம்ம தெருல இந்த ஐயர் ஒருத்தன் போட்டாங்க. டீ காஃபி அடையார் பேக்கரிக்குதா? இங்கே அடையார் பேக்கரி தெரியாதா? இவங்களே பார்த்து போன வாரமாக ஆரம்பிச்சிட்டாங்க. கடலை க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாம் அடிக்கிறாங்க. டீ கடை உள்ள இருக்கானே. அதான் அவன் சொன்னான், அந்த டைலர் மட்டும் கரெக்டாக சொன்னான். எலெக்ஷன் முடிஞ்சு தூங்க மாட்டேன் நானு. நேரத்தில் மழை பெய்யுது. நான் தூங்கவே மாட்டேன். போய் காமிக்கிறேன். தீர்னாதானுங்களா? நீ எவ்வளோ நேரம் தான் சித்தா இருக்குது? ஏண்டா போன புடிங்கிட்டு வண்டியில இருந்து போட்டுருவேன் நான். கடைசி முகூர்த்தம் மூடி வெயிட் நாய இதான் வந்து தலைமை வந்து சூட்டுல வந்து போய் அந்த அடையாள போய் இடி ஆரம்பிச்சாங்க. அடையாள பார்த்து அந்த டீ கடைலாம் இருக்கா? போன வாரமாக ஆரம்பிச்சிட்டாங்க. சுபம் டீ கடை. எந்த டீ கடை சொல்றீங்க? அது முன்னாடி இந்த அது இல்லை, இந்த டோபத்தால இருந்தாங்க அங்கெல்லாம் இல்லை. அந்த பக்கம் அடையார் பேக்கரி போயிட்டா. ஒரு அடையார் பேக்கரி இங்கே இருக்குதுல, நான் போயிட்டான்டா. ஆமாம், அது பக்கத்து கடைலாம் இருக்காங்க. அந்த ஒயின் ஷாப்லாம் இருக்குது. ஒயின் ஷாப் பக்கத்தில் அந்த சைடுங்களா? எங்க அந்த லைன் தான். சரி, அது கேட்குறது எதிர் சைடா? எதிர் சைடெலாம் ஒன்று பண்ணலாம். இங்கேயா அடையார் பேக்கரி இந்த ஒயின் ஷாப்பு காம்ப்ளெக்ஸ் இடிக்கிறாங்களா? அதெல்லாம் பண்ணல. ஏன் அதே அடிக்கல? அது என்னன்னு தெரியல. அவங்க இவங்களே செய்யறானுன்னு நினைக்கிறேன். அவங்க செஞ்சாலும் துட்டு கொடுக்குமா நம்ம? அப்படியா? ஆமா. சித்தா ஷோ வந்து 12 எப்போ? 11:55 11 12 தானே சொன்னேன். 11:55 என்ன பார்த்து அப்பா இடி இடிக்குது. நான் பார்க்க மாட்டேன். இதுதான் டிக்கெட் கிடைக்கல. இங்கே தான் டிக்கெட் கிடைக்கல. இங்கே தான் பார்த்தீங்களா? அது என்ன, 5 புக் பண்ண சொல்கிறேன். 5 பண்ணிட்டு அப்புறம் 4 கிடைக்கல, என்ன பண்ண முடியும்? ஒரே லைனா? மழை பெய்யுது, அதனால இது எவ்வளோ? 200 ரூபா. அதனால வந்து
பாருங்களேன், மெரின் கிங்டம். கோல்டு ஸ்டோன். ஏன்னா கேமரா சரியா இல்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எதிராக 100 அனுப்பிச்சா நீ 100 அனுப்பிச்சியா? ஆமாம் திருப்பி அனுப்பிச்சா காசுல 80 ரூபா தான் இருக்குதுண்ணா. போடல பச்சா, கேஷ் இது ஜிபே இல்லைன்ட்டான். ஏன் நைட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு, கேஷ் ஆன்ட்டான். எப்போ கடை நீ 80 ரூபா அனுப்பிச்சியா? ஆமாம். எதில் இருந்தது? அப்போலாம் மிச்சம் உங்களுக்கு 2 ரூபா தானேக்கா? எஸ்பி இல்லையா? 22,000டா. எஸ்பியில் இருந்தது. ஓய், எப்படி போகுது பாரு பிடிச்சி. திருப்பி அனுப்பிச்ச மாதிரி. அம்மா ஏன் மழை பெய்யுதுன்னு சொல்லவா? கடல் இருக்குல்ல, அதோட வாட்டர் வேப்பரால் தான் மழை பெய்யுது. மச்சா மிஷினுக்கு சொன்ன மச்சா. அம்மா நான் சொன்னது கரெக்டு தானே? 33,000 ரூபாய் கேட்குறான். எதுக்கு? சிஸ்டம் 5,000 ரூபாய். சாஃப்ட்வேருக்கு வந்து 2 இது சேர்த்து 5,000 ரூபாய். இந்த ஜாக்கி ஸ்கேன் பண்ணுறது அது இல்லையா, அது ஒரு 3,000 ரூபாய் ஆகும். மொத்தம் 33,000 ரூபாய். சிஸ்டம் புது சிஸ்டமா பழைய சிஸ்டமா? புதுசு பச்சா. பேசி அவர்கிட்ட பேசி சொல்கிறான், அப்புறம் சொல்லவே இல்லை. பேசுனியா? எப்போ பேசுனேன்? 3 நாளாக பேசினாங்க. 2 பேரும் கான்டாக்ட் பண்ணி விட்டேன். நான் எஸ்கேப் ஆயிட்டேன். அன்னைக்கு சொன்னான் இல்லை, அன்னைக்கு ஒருத்தன் இங்கே பேசி 64,000 சொன்னான். லாஸ்ட்டில் 55 ரூபாய்க்கு பேசி ஆயிடுச்சு. யார் துணி கடைக்காரன்ல? ஆமாம் 55 ரூபாய் கொட்டேஷன். அப்போ அவன் என்ன பண்ணான், 10,000 அவன் தப்பாக சொல்லிட்டான். அவன் அது யார் தப்பு? அவன் தப்பு தானே. வானாங்க சொன்னான். அப்புறம் பேசி லாஸ்ட்டில் கம்மி பண்ணி ஒரு 52 ரூபாய்க்கு வந்தானு. அது மணி என்ன செஞ்சுட்டான். நல்லி கேள்வி நான் எது சாவாது எப்படி கேட்க முடியும்? அப்புறம் அன்னைக்கு போய் கேட்டான். அப்புறம் சொன்னா ஃபோட்டோலாம் எடுப்பான். பேர்னா அவன் ஃப்ரெண்டு கிட்ட அம்மா பேர்னாம்மா ஆனந்த் வந்து செல்லே போடலான்னு சொல்கிறான். சார் 50 ரூபா சொல்கிறாம்மா, செல்லில் போடலான்னு நான் விட்டேன் அப்படியே. அப்புறம் ஒரு 2 வாரத்துக்கு நான் ஃபோன் அடிக்கிறாரு. வந்துச்சா? வந்துச்சா? என்னம்மா நான் சொன்னேன், நீங்கள் ஃபோனு ஆமாம் அவன் சரியாக இது பண்ணல அப்படின்ட்டு யார்கிட்ட சொல்லிட்டே ஆகுது அவர்கிட்ட? அதான் பச்சா சொல்லிட்டான். நான் ஃபஸ்ட்டாக சொன்னேன், வேற ஒருத்தட்ட சொன்னேன். சிஸ்டம் வேணான்னு சொன்னேன். சிஸ்டத்தை பற்றி பேசல, காலில் தான் அவர்கிட்ட பேசுவேன். அதாவது விளக்கமாக சொல்லுது அவர்கிட்ட. சொல்கிறேன் 33 ரூபா கம்மி தான் ஆகுதியா? அவன் கிளாஸ் டெமோ கொடுப்பாங்களா எப்படிலாம் போடணுன்னு? ஆமாம் வந்து சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறேன். பஸ்ஸுக்கு தூங்கிட்டானா? தெரியும். தூங்கிட்டான். பையன் பச்சா இல்லை, அதை அந்த இடத்துல போட்டாச்சியா? என்ன காப்பி அமிச்சா பார்த்தியா? மாற்ற எப்படி எல்லாரும் காப்பி டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு இருக்கிறான். தர்ஷிக் தூங்கிட்டானா அவனும்? நீ முடிஞ்சிச்சாவுதியா? தகவல் ஏன்னா இல்லை இல்லை அதான் வீடு வாங்கினதுக்கு 5 லட்சம் கொடுத்தாங்க.
2 பசங்க சேர்ந்து வீடு வாங்கினா 5 லட்சம் திரும்பி கொடுத்துருன்னு சொல்லிட்டான். வீடா இருக்குது இடம்? போலீஸ் இருக்காங்க 5 லட்சம் கொடுத்து. ஆமாம். ஃப்ளாட் ஒன்று வாங்குது 5 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்துருக்கா அப்படியா? சரி, அது வேணான்றாங்க. இப்போ அது வேணாம் சொல்லிட்டு 5 லட்சம் கொடுங்க. என்ன ரேட்டு பேசி கொடுத்தாங்க? தெரியல எவ்வளோன்னு. அது இப்போ அது வாங்குற மாதிரி இருந்தால் யாருக்கு காசு கொடுக்குறது? அதான் 5 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க, மிச்சம் பேலன்ஸ். அதான் வீடு வேணாம் எனக்கு. வீடு அமௌண்ட் எவ்வளோ கேட்குறாப்பா? அது கேட்கல. 5 லட்சம் கொடுத்தா வீடு பணம் வேணாம், வச்சுருப்பாங்கல்ல. வீடு வேணாம், எனக்கு 5 லட்சம் கொடுத்துருங்க. ஆ, அந்த பையன் பேசிட்டானா? பையனா? அவனுமே ஒன்றும் தெரியாது சாம்பார் நீ. அதான் பயமானா தியேட்டருக்கு வந்துட்டோம். படம் பேர் என்ன சொல்லல, இந்தியன் டூ படம் பேர். வாங்க எல்லாமே இருக்கு. எவ்வளோ நேரம் ஆச்சுப்பா? 1 நாள் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. நான் 10 மணிக்கு வந்த மாதிரி. இப்போ வந்து டைம் வந்து 11:52. நாங்கள் வந்துட்டோம், தியேட்டருக்குள்ளே வந்துட்டோம். எவ்வளோ டிக்கெட் எடுக்கிறாங்க பாருங்க. டிக்கெட்டு சில்லறை வச்சுருக்கா? 100 ரூபாவா? ஒருத்தருக்கா? ஒருத்தருக்கா 100 ரூபா? இது வண்டிக்கா? கொஞ்சம் இப்படி இறங்கி இப்போ நிறைய வண்டி இருக்கு. சரி, படம் பேர் என்ன? சரி, கேக்குதா? படத்துக்குள்ள போலாம். இறங்க, இப்படி போயிடலாம். இறங்குமா? சரி இறங்குமா. பொறுமையா இறங்க. நல்ல பயன் தூக்கிட்டாவா? போயிட்டு